ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த குட்டி பையன் எவ்வளோ கஷ்டப்பட்டு பிறந்தான் அப்படிங்கிறது தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாடு வந்து நம்ம வீட்டிலே பிறந்து வளர்ந்த மாடு தான், தலையீத்து மாடு. மாட்டுக்கும் மடிக்கும் சம்மந்தமே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி மாடு அவ்வளோ பெருசாக இருக்கும். ஆனால் மடி இறக்கவே இல்லைங்க சுத்தமாக. சரி, இன்னும் கொஞ்சம் இறக்கும் போல், இன்னும் டைம் இருக்குன்னு நினச்சோம். பட் ஆனால் வந்து கண்ணுக்குட்டி போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கண்ணுக்குட்டியுமே போட போகுது அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பட் ஆனால் அது வந்து கால் மட்டும்தாங்க வெளியே வந்துருந்துச்சு, தலை வெளியவே வரலை. எப்போதுமே மாடு வந்து கண்ணு போடுறப்ப அதோட முன்னத்தாங்காலுன்னு சொல்லுவாங்க, முன்னாடி இருக்க 2 காலும் அது தலையும் வந்து சேர்ந்த மாதிரி தான் வரும். இல்லாட்டினா பின்னாடி கால் இல்லை கால் மட்டும் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா வந்து அது கொஞ்சம் கிரிட்டிக்கலு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த கண்ணுக்குட்டிக்கு வந்து கால் வந்த மாதிரியே இருந்துச்சு, ரொம்ப நேரமாக தலை வெளியே வரவே இல்லை. கிராமத்து சைட்லாம் மேக்ஸிமம் டாக்டர்லாம் போய் கூப்பிட மாட்டாங்க, அதோட டாக்டரும் பக்கத்துலலாம் இருக்க மாட்டாங்க. நம்ம ஏரியாலே வந்து இதுக்குன்னே தனியாக வைத்தியம் பார்க்குறவங்க, இந்த கண்ணுக்குட்டியெல்லாம் வெளியே வரலைன்னா அதை பிடிச்சி இழுக்கிறதுக்கு, அதை வெளியே எடுக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் ஆளுங்க இருப்பாங்க. அவங்கள தான் போய் கூட்டிகிட்டு வந்தோம். நம்ம பக்கத்து தோட்டத்துக்காரங்க தான். வந்தோடனே எங்கள் மாமாவும் அவங்க அப்புறம் அத்தை எல்லாருமே பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 3 பேர் சேர்ந்துமே இழுத்து அந்த கண்ணுக்குட்டியை வந்து கொஞ்சம் கூட வெளியே இழுக்கவே முடியல. ஏன்னா தலையீத்து மாட்டுக்கு வந்து எப்போதுமே அந்த வாய், கண்ணுக்குட்டி வெளியே வர அந்த வாய் வந்து சின்னதாக தான் இருக்கும். அடுத்தடுத்த கண்ணுக்குட்டிக்குன்னா கொஞ்சம் விரிவடைஞ்சு பெருசாக இருக்கும். அதோடு இந்த மாட்டுக்கு வேறு கண்ணுக்குட்டி கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கும் போல், அது எங்களுக்கு தெரில. சுத்தமாக வரவே இல்லை. வாயும் ரொம்ப சின்னதாக இருந்தோன்னே இழுக்கவே முடியல. எல்லோரும் கையை லைட்டாக அந்த வாயில் வச்சு விளக்கி விட்டு ரொம்ப நேரமாக இழுத்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அதோடு அந்த கண்ணுக்குட்டி மேலே வந்து அந்த வளவளப்பு தன்மை வந்து அதிகமாகவே இருக்கும். பிறக்கிற எந்த ஒரு ஆட்டுக்குட்டி கண்ணுக்குட்டி எல்லாத்துலேயுமே அது கை வேற வலிக்கிக்கிட்டே போச்சு, இழுக்கவே முடில. இதுக்கு தான் வந்து சொல்லுவாங்க, இந்த சினையாக இருக்க மாட்டுக்கெல்லாம் வந்து நம்ம தீவனம், தவிடு, அப்புறம் இந்த ஊட்டச்சத்துக்கு எல்லாம் கொடுப்பாங்க, பருத்தி கொட்டை இதெல்லாம் வந்து வைக்கலாம். ஆனால் அளவுக்கு அதிகமாக வைக்கக்கூடாது, கரெக்டான அளவில் தான் வைக்கணும். அதுக்கு மேலே வச்சோம்னா வந்து அந்த சத்தெல்லாம் போய் கண்ணுக்குட்டி ரொம்ப பெருத்துக்கும், போடுறப்ப வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம எப்போதுமே சினையாக இருக்கப்போ குறிப்பிட்ட அளவு தான் போடணும். அதோட தலையீத்து மாடுங்கமோ என்னமோ நம்ம வந்து எதுவுமே வைக்கவெல்லாம் இல்லை. ஆனால் கண்ணுக்குட்டி வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு, அதனால் போடுறதுக்கே வந்து ரொம்ப சிரமப்பட்டுச்சுங்க. நமக்கு வந்து இந்த தடவை கெடாரி கன்று போடல, இது வந்து காலங்கன்று தான் போட்டிருந்துச்சி. எல்லாருமே பிடிச்சி இவ்வளோ இழுக்கிற வரையுமே அந்த மாடு கொஞ்சம் கூட கத்தவே இல்லைங்க. எப்படியாவது அந்த கண்ணுக்குட்டியை வெளியே இழுங்கடா அப்படின்னு அவ்வளோ அமைதியாக நின்றுட்டு இருந்துச்சு வலியோட. அப்புறம் எல்லாருமே பிடிச்சி கஷ்டப்பட்டு இழுத்து லைட்டாக தலை மட்டும் வெளியே வந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் பிடிச்சி சேர்ந்து இழுத்து ஒரு வழியாக அந்த கண்ணுக்குட்டி வெளியே வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் தான் அப்பாடா அப்படின்னு இருந்துச்சு. அந்த மாடுமே பாருங்கள் அவ்வளோ சிரமப்பட்டு தான் நின்றுக்கிட்டே இருந்துச்சு. நானுமே இவ்வளோ நாளில் வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டு கண்ணுக்குட்டி போட்டெல்லாம் பார்த்ததே இல்லை. எல்லா மாடுமே வந்து லைட்டாக கண்ணுக்குட்டியை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும், இல்லாட்டினா அதுவே கன்று போட்டுரும். எப்போ போட்டிருக்குன்னே தெரியாது, அதுவே போட்டுரும். ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு கண்ணுக்குட்டியெல்லாம் இழுப்பாங்களா, இந்த மாதிரி மாடும் கண்ணுக்குட்டி போடுமா அப்படின்னு இதான் நானே தடவை பார்த்தேன். அதுக்கப்புறம் 4 பேர் சேர்ந்து இழுத்து தாங்க அந்த கண்ணுக்குட்டி வெளியவே வந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணிக்கோங்க. மாடு வளர்க்குறது மற்றும் விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.